Hey foodies, welcome to livelowloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அரைக்கீரையை யூஸ் பண்ணி எப்படி சாம்பார் செய்யலாம் அப்படின்றது தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு 1 pot ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். அதை ஒரு 2 to 3 times இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். பருப்பு மூழ்கிற அளவுக்கு இல்லாமல் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றினா தான் நல்லா பருப்பு மலர்ந்து வரும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் குக்கிங் ஆயில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி 5 to 6 விசில்ஸுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். நல்லா பருப்பு இந்த 5 to 6 விசில்ஸ்லேயே சூப்பராக வெந்து வந்துடும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போது இது நல்லா மசிச்சு விட்டாச்சு. இந்த மாதிரி மத்தை வச்சு மசிச்சு விட்டதுக்கப்புறமா இதில் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் புளி பேஸ்ட் உங்கள் கிட்டே இல்லைன்னா ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு வடித்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம 2.5 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது இந்த புளியும் நம்ம ஆட் பண்ண இந்த சாம்பார் பவுடரும் நல்லா கரையணும் இல்லையா, அதனால் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போது ஃப்ளேவருக்காக ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டொமேட்டோவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரைக்கீரை இருக்குது இல்லையா, அந்த அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதையும் ஒரு 1/2 கட் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதுவே போதுமான அளவுக்கு இருக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கீரை வெந்து வரும்போது அதுவே நல்லா தண்ணி விடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பார்த்து. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 விசிலுக்கு மட்டும் நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இப்போது நேச்சுரலாக ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்களா, சூப்பராக நம்மளோட அரைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட பூண்டு எல்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும், ஒரு மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அப்படியே சாம்பாரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாயை சாம்பார் நம்ம விசில் வைப்போம் இல்லையா, அப்போவே கீரையோடையே சேர்த்து நீங்கள் விசில் விட்டிங்கனாலும் நல்லா கொஞ்சம் காரமாக ஸ்பைஸியாக இருக்கும். இப்போது தாளிச்சதை இதில் கொட்டிட்டு ஒரு 3 to 4 minutes இதை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அரைக்கீரை சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.